சொல்லுங்க பாஸ். அடி சரக்கு பார்த்துக்கோ. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க. நான் ரங்கா நான் நம்பாமியா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரங்க பாஷ்யம் தெரியுமே. தெரியாதோன்னு நினச்சேன். சரி அது எப்போ சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். வா நர்றா நாடா வந்தான் குத்தான் ஏத்தான் பொய்னேங்கிறான். ஐசா ஜித்துனா அவன். ஏய் என்னடா இங்கே பார்த்துன்னு இருக்க? அண்ணே, ஒரு இதோட பணத்தை தொட்டு பார்த்துக்கிறேண்ணே. தொட்டு பார்க்கணுமா? பாரு கமான். ஓ என்னடா அவன் இப்படி பண்ணின்னு இருக்கான்? அண்ணே நானும் ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணுமா? இல்லைண்ணே மோந்து பார்க்கணுண்ணே. மோந்து பார்க்கணுமா? ஆமாண்ணே. வா வா பாரு. அண்ணா என்னடா ஏமாத்திரானுங்கண்ணா. பாருண்ணா பாருண்ணா எல்லாம் டம்மி பீஸு. நல்லா மாத்தினடா. ஏய் ரேணுகா, ரேணுகா, ரேணு. ஒருவேளை ஸ்பீக்கர் அவுட்டோ, மதிக்கவே மாட்டேங்கிறா. ரேணுகா. என்னடா கூப்பிட்டியா? உங்களே பாட்டி. சரி சரி. பாட்டிக்கு கேக்குது, இவ்வளவு கேக்குதான்னு பாரு. அறிவில்லையா உனக்கு? அஹ், எப்படியா பேப்பர் தூக்கி போடுவாங்க? கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்களா? கொஸ்டின் பேப்பர். பேப்பர் பாரு, உன் புத்தியை காமிச்சிட்டல்ல. இடியட். அவனை மாட்டினடா இன்னைக்கு. இங்க வேற ஒரு ட்ராக் ஓடுற மாதிரி தெரியுதே. டேய் மணி, சார். வாடா இங்க. போலீஸ்காரனா இருந்தாலும் மாசம் மாசம் கரெக்டா பேப்பருக்குன்னு காசு வாங்குறியா இல்லையா? சார். வாங்குறியா இல்லையா? வாங்குறேன் சார். ஏன்டா பேப்பர் போடல? போட்டேனே சார். நான் போய் சொல்றேனா? டேய் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். வந்தமா பேப்பரை போட்டோமா போனமான்னு இருக்கணும். என்னமோ மாமியார் வீடு மாதிரி இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்க. உன்னால இந்த பிளாட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சது உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டு. சார் 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 அது வந்து சார். என்னடா ரேணு? சாரி சார், நான் தான் பேப்பர் எடுத்தேன். அப்படியா? மெதுவா படி, பொறுமையா கொடு. எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? டேய் நீ என்ன நிக்கிற? போட போடு. சார் ஆ, பேப்பர். சொல்றா. என்னடா வெளியவே வருது இல்லையா? பா என்னம்மா இருக்கான் பாரு அந்த ஆளு. பாருடா 10 பேர் அடிக்க மாட்டான் விட்டா. யார் விட்டா? அடிக்கிற மாதிரியே வரானுங்க. டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் ஒரு நிமிஷம், எல்லாருமே மாடுமா இருக்கானுங்கடா. நான் சொல்ல ஒரு தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது புது ஊர். தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வச்சு கூட தான் நான் கூட்டு போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே பாஸ். அலர்ட்டாக இருக்கணும். அசந்திங்களை சாவடிச்சிடுவோம். மொட்டை உள்ளவா அண்ணே? பாஸ் பாஸ் நாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. 2 பேர் உள்ள போறானுங்க, 2 பேர் வெளியே வரானுங்க. ஏன்டா? பாஸ் போய் நீயே கேளு. சரி போய் சிகரெட் வாண்டி வா. போ. சரி சரி வாங்கிட்டு வரேன். நான் என்னதான் சொல்றது. மாடு. மாடா? ஏய் ஹலோ, டீ கடைனா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு போய் மாடுன்னு கூப்பிடுற? ஐயே உன்னை கூப்பிடுறதா இருந்த எருமை என்ன கூப்பிட்டுருப்பேன். உன்னையா மாடுன்னு கூப்பிடணும்? கண்ட்ரி ஃபெல்ல. கண்ட்ரி ஃபிலவா? அப்படின்னா தம்பி, அவன் என்ன தான் கூப்பிட்டான். என் பேர் தான் மாடு. பிரச்சனை பண்ண
மூஞ்சில என்ன பட்ட டேய் எறமாடு பாஸ் பாஸ் தேவையில்லாம யாருக்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்காதீங்கன்னு சொன்னல அறிவில்ல இது என்ன எருமைக்கும் எலி கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டு கண்ணாடி மாட்டி விட்டா மாதிரியா இருக்கு சி கண்ணாடி கேட்டுக்க ஷூர் பாஸ் கரெக்ட் பாஸ். மூடிட்டு கூட வாங்க போடா போடா எங்கடா போற ஏரியா விட்டு ஏரியாவில் இன்னும் ரோட்டி பார்க்காமல போட போகிறேன் உன்னை அப்போ வச்சுக்கிறேன். பாத்தியாடா அந்த ஆளை எப்படி முறைச்சேன்னு? எனக்கு என்னமோ அவன் தான் ஒன்று முறைச்ச மாதிரி தெரியுது. பின்ன மூஞ்சில பகைப்பாடுதான். ஒருவேளை எந்த கெட்ட பழக்கமும் இருந்திருக்காதுடா. டீ கடைனா அப்படி இப்படி தான் இருக்கும். நிறுத்து. டேய் மணி, ம் ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் இவன் கூட சேர்ந்து நமக்கு அடி விடும். வா போலாம். கிளம்பலாம். வாடா. சார் வரமாட்டாரோ? ஓசியில் சோறு போடுவாங்க, சாப்பிட்டு தான் வருவார் சார். டேய் இருங்கடா நானும் வரேன். ஹலோ சொல்லுங்க. இல்லை வாசலில் தான் நிற்கிறோம், இனிமேல் தான் உள்ளே போகிறோம். நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் பார்த்து கொடுத்துருக்கேன் மூர்த்தி. இல்லை இல்லை அப்படி தான் சொல்ல போகிறோம் நாங்கள். ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். பாஸ் கூப்பிட்டாவனா திரும்ப ஆக மாட்டேங்கிறான். டேய் சொல்லுங்க பாஸ். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சொல்லுங்க பாஸ். நம்ம காரில் 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு. எவ்வளோ? 40. அதை நம்ம 4 இப்போ பிரிக்க போகிறோம். சரி பாஸ். குமார் பாஸ் 4 பிரிச்சா எவ்வளோட வரும்? ஒரு நிமிஷம் பாஸ். 4 + 40 44 லட்சம் பாஸ். சீரியஸாக பேசும்போது இப்படி சிரிச்சு காமெடி பண்ணக்கூடாது. எஸ் பாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தேங்க்யூ பாஸ். கண்ணாடி இருக்குடா. எஸ் பாஸ். கார் கண்ணாடி இருக்குடா. எஸ் பாஸ். பாஸ் கொஞ்சம் சத்தமாக தானே வந்தது பாஸ். நிசப்தமாக வந்தா தான் பாஸ் ஆளையே கொன்னுடும். ரொம்ப நேரமாக நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போகிற மாதிரி இல்லை, அதான் போயிடுச்சு பாஸ். ரோஸு ஜாஸ்மின் இந்த ஃப்ளேவரெல்லாம் விட இவன் ஃப்ளேவர் தூக்குது. வெக்கமா இல்லை? சாரி பாஸ், வேணும்னு பண்ணல பாஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நம்ம காலை வைக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்கும். அப்படியே மீறி வந்தாலும் நம்ம தான், அதாவது ஒரு யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது. எஸ் பாஸ். அமைதியாக நம்ம வேலை உண்டு, நாம உண்டுன்னு இருக்கணும். எஸ் பாஸ். ஓகே பாஸ். வண்டியிட வாட்ச்மேன். சார் வணக்கம் சார். D2 எங்கே இருக்கு? ஆமாம்மா வாங்க சார். மூர்த்தி என்ன சொல்லியிருந்தார் நீங்கள் வருவீங்கன்னு. சார் D2 எங்கே இருக்கு? அதை எதிர்க்க தெரிஞ்ச அதான் நீங்கள் கேட்ட D2 பிளாக். அப்படியே நீங்கள் வண்டி எடுத்தும் போய் வண்டி ஏட்றா. வாரம் கட்டிட்டு அப்படியே போனீங்கன்னா சொல்லினக்கிறோம் புருன்னு போகிறாங்க. இனிமேல் உங்கள் கிட்ட போகவே கூடாது. மிஸ்டர் வாட்ச்மேன், இங்க கம்மியா? சார் சொல்லுங்க. அந்த சார். சார் சொல்லுங்க சார். வண்டி தடிக்க ஆள் இருக்காங்களா? சார் ஆள் இருக்காங்க சார். அனுப்பு. நானே கேட்கலான்னு இருந்தேன், அதுக்கிட்டே நீங்களே வாட்ச்மேனை யார் மதிக்கிறாங்க? பேக் அவங்ககிட்ட கொடு. எல்லாருக்கும் ஏதோ சாப்பிட வேண்டிட்டு வா. ஏய் சரக்குடா. ஏய் பட. எங்கெல்லாம் டீசெண்டாக பேசணுடா. ரத்தம் காட்டேரி. ஷூர் பாஸ். மொட்டை ஒன்னே தான். எஸ் பாஸ். இப்படி உட்காரு. எஸ் பாஸ். உட்கார்ற. ஓகே பாஸ். வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாஸ். சூப்பர் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ. குட் மார்னிங் சார். என்ன பர்சனல் லோன் தேவைப்படுங்களா? இல்லை லோன்லாம் வேண்டாம். சார் இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டான்னு சொன்னால் ஃபோனை வச்சிடணும். தேங்க்யூ சார். சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க பாஸ். நம்ம மாடு போலீஸ் பிடிச்சிட்டாங்களா பாஸ்? பாஸ் சொல்கிற சாம்பார் சாதமா தயிர் சாதமா? தயிர். பாஸ் வெறும் தயிரா இல்லை தயிர் சாதமா பாஸ்? வெறும் தயிர் வச்சு நாக்கா வடிக்க முடியும். தயிர் சாதம் வாங்கிட்டு வாடா. ஓகே பாஸ், வந்துடுறேன். சீக்கிரமா.
சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுக்கங்க. நம்ம எல்லாருமே இனிமேலேருந்து சாப்பாடு மாடு வாங்கிட்டு வரான் பாஸ். ரொம்ப பசிக்குதா பாஸ்? மாடு வந்துட்டான் பாஸ். டேய் சீக்கிரமா வாடா. பாஸ், முக்கியமான விஷயம் சொல்லணுமா? பாஸ் ஃபார்மாலிட்டிக்கு தானே ஃபோன் பண்ணேன். இல்ல பாஸ், தயிர் சாதமான டவுட்டு. அதான் இனிமே மாடு இல்லை. பாஸ். என்ன பாஸ், நீ சொன்ன தயிர் சாதம் தான் பாஸ் வாங்கினேன். என்ன போய் பாஸ் நம்மாலேயே நீங்க போய் எப்படி பாஸ்? பாஸ் அவனா பாடுமா பாஸ்? வெறும் தயிர் சாதமானு எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? நான் பேசவா? சொல்லுங்க பாஸ். இனிமே அவன் மாடல்ல மேடின்னு சொல்ல வந்தேன். சக்தி, நான் உன்னை லவ் பண்ணல. ஹலோ, மேடினா அலைப்பாயுதே மாதவன் இல்லை, வெறும் மேடி. உன் கரிச்சட்டி மூஞ்சி அவர் மூஞ்சியை வச்சு பார்த்துருக்கியா இன்னைக்கு அது பக்கத்தில்? பல்பு வாங்கிட்டாரு. சாவடிச்சிருவேன். உங்களுக்கு நான் தனியாக சொல்லணுமா? உட்காருக்கல.